மச்சான், அந்த யாழ்னி மட்டும் நம்மள தடுக்கல, அவனை அங்கேயே பிரிச்சு மேய்ஞ்சிருப்பான்டா. எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் குடல் வேற போட்டி வேற தனித்தனியா எடுத்துருப்பான்டா. ரெண்டும் ஒண்ணு தான்டா. டேய் குர்ரா, அவன் எதை மறைச்சிருந்தாலும் சும்மா இருந்திருப்பான்டா. அவன் ஜாதியை மறைச்சு ஒரு ஃபீலை கொடுத்தான் பாரு, எனக்கு அப்படியே அந்த பீர் பொங்குற மாதிரி நம்மள பொங்க விட்டானேடா. அவனை மன்னிக்கவே கூடாதுடா. என்னடா பண்ண போற? ஏன்டா ஜாதியை மறைச்சோன்னு அவன் குடும்பம் கதற அளவுக்கு இருக்கணும் நம்ம கொடுக்க போற பனிஷ்மெண்ட். பாட்டில் உடைஞ்ச மாதிரி மண்டையை உடைக்கணும்டா. வாடா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. மச்சான் பாஸ் ஆயிடுவியா? என் பாஸ் மார்க் 10, எனக்கு அது வந்தாலே போதும்டா. தன்ராஜ் 20 மார்க் போ. பாலகிருஷ்ணன் 18 மார்க் ஃபெயில் ஆகி வச்சிருக்க போ. அசோக் வா 25 மார்க், ரொம்ப நல்ல மார்க். முன்னெல்லாம் கார்த்தி எல்லாரும் பாருங்க, கார்த்திக் கணக்குல ரிவிஷன் எக்ஸாம்ல 99 மார்க் வாங்கியிருக்கான். இன்னும் 10 நாள்ல பப்ளிக் எக்ஸாம். நம்ம ஆளுங்க எல்லாருமே 18, 20, 25 எடுத்து வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் மார்க் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல இவனுங்க தான் பெரிய ஆளா வருவானுங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கணும். இந்த புடி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் ஏப்ரல் 10 முதல் தொடங்க உள்ளது என கல்வித்துறை அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் ஏப்ரல் 10 முதல் தொடங்க உள்ளது என கல்வித்துறை அறிவிப்பு. எதுக்கடி வெளியே உட்காந்து படிச்சிட்டு இருக்க? சிஸ்டர் ரூம்குள்ள போய் படி. வரேம்மா. ஆமாம்மா, அண்ணா எங்க போயிட்டா? ஆளையே காணோம். உன் தொல்லை தாங்க முடியாம தான் தெருவழுக்குல உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். போடுறா அவனை. ஏன்டா எங்க ஏரியாலே வந்து படிச்சுட்டு என்னோட அதிகமா மார்க் எடுத்தான். புக்கு இருந்தா அதனடா படிப்பேன். ஏய் ஏய் என் புக்குடா. ஏய் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஏய் என் புக்குடா. பேத்துடா. என்ன அடிக்கிற அடியில அவன் ஜாதி இங்கேயே மறைக்க கூடாதுடா. எப்படி உன் புக்க நீ காப்பாத்துறன்னு பாக்குறேன். புடிடா டேய், வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா டேய். வாங்கடா. டேய் அசோக். நோட்ஸ் எடிடா உடுங்கடா. ஏய் ஏய் அவள புடிங்கடா. உடுங்கடா. எடிடா. ஜாதியை மறைச்சி என் வீடு வரைக்கும் வந்தது. அதான்டா நீ பண்ண பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? எங்களை விட அதிகமா மார்க் எடுத்தது. இன்னும் 7 நாள்ல பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீயும் படிப்ப,
ஆனா இந்த கைய வச்சுக்கிட்டு எப்படி எக்ஸாம் எழுதுறேன்னு நான் பாக்குறேன்டா. கதை முடிஞ்சதுடா. கார்த்தி எந்திரி. பாத்துனா பார்த்து. இந்தா. யாருமா? நான் யாழை நீ கார்த்தியோட ஃப்ரெண்டு. பாத்தியம்மா, என் பிள்ளையோட கனவை செதிச்சிட்டானுங்க படுபாவே பசங்க. இப்படி பரிச்சை அழாதீங்க ஆண்டி. கார்த்தி எக்ஸாம் எழுதுவான். எப்படி எழுதுவான்? இன்னும் 4 நாள்ல பரீட்சை இருக்கு. இந்த கையை வச்சுட்டு எப்படிமா எழுதுவான்? இல்ல ஆண்டி, எழுதுவான். தர்மாஸ்பத்திரியில இருந்து நம்ம ஒரு வைத்தியர் வரைக்கும் சொல்லிட்டாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு இவன் கையை அசைக்க முடியாதா? இந்த கையை வச்சுட்டு எப்படிமா பரீட்சை எழுதுவான்? இல்ல ஆண்டி, எழுதுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கார்த்தி, தைரியமா இரு. நான் இருக்கேன், சரியா? ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு வேக வச்சிடு, சரியா? சரிம்மா. என்னம்மா படிக்கிற புத்தகத்தோட வந்திருக்க? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ல டீச்சர் கோனா நோட்ஸ்ல குறிச்சு கொடுத்தாங்க. அதான் கார்த்திக்கு சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன் ஆண்டி. எப்படிம்மா இந்த கையை வச்சுக்கிட்டு இவன் பரீட்சை எழுதுவான்? இல்ல ஆண்டி, அவன் எழுதுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி. பாவி, கையை உடச்சி எக்ஸாம் எழுதுட்டான். இப்போ கையை உடைச்சிருக்கணுமா? அவனை பார்க்காத கார்த்தி. இதான்டா உன் நம்பர். உட்காரு. பார்த்து உட்காரா. பார்த்து பார்த்து. இந்த கையை வச்சுட்டு எப்படி எக்ஸாம் எழுதணும்? சே, உருடி இருக்கு. எக்ஸாம் ஹாலுக்கே வந்துட்டோம். இப்போயாவது சொல்லு, யார் எழுத போறா? உன் தலைமுறையை மாற்றணும்னா உன் தலையெழுத்தை மாற்றணும். புரியல? அதுக்கு நீ தான் எழுதணும். உன்னால முடியும். எழுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னப்பா கையில் அடிபட்டிருக்கு, எப்படி எழுதுவ? சார், அந்த பொண்ணு தான். சரி சரி, உட்காரு உட்காரு.
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பள்ளி கல்வித்துறை வெளியீடு. ஆண்களை விட பெண்களே தேர்ச்சி விகிதத்தில் அதிகம். சேலம் மாவட்டம் பிரகதீஷ் 480 மதிப்பெண் எடுத்து 3ஆம் இடம் பிடித்துள்ளார். நாமக்கல்லை சேர்ந்த டி ஜோதிகா 485 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கீழ்புதுப்பாக்கத்தை சேர்ந்த கார்த்தி 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பள்ளி கல்வித்துறை வெளியீடு. சார், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்து அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கீங்களே, எப்படி சார்? தாழ்த்தப்பட்டவன் சொல்லாதீங்க, ஒதுக்கப்பட்டவன் சொல்லுங்க. அந்த வழியால் தான் இவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன். அதுக்கு எத்தனையோ பேர் காரணமாக இருந்திருக்காங்க. ஆனால் என் தோழியாக இருந்து என்கரேஜ் பண்ணி எக்ஸாமே எழுத முடியாதுன்னு இருந்த என்ன கண்டிப்பாக உன்னாலே எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னை எழுத வச்ச அவளுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். யார் சார் அவங்க? நான் ஸ்டேட் ஃபெஸ்ட் வந்ததுக்கு காரணம் என் யாழினி தான். ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் சொல்ல வேண்டியது நீ சொல்கிற. தமிழ்நாடு முழுக்க என் பேரை சொல்லி தெரிய வச்சிட்டல்ல. நான் தமிழ்நாடு முழுக்க தெரிய காரணமே நீ தானடி. இல்லை, நான் இதை எதிர்பார்க்கல. நீ ஸ்கூல் ஃபஸ்ட் வருவேன்னு தெரியும், ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எக்ஸாம் எழுதுவேன்னு எதிர்பார்க்கல. சரி, நான் ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வந்திருக்கேன், அதுக்கு எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா? நான் தான் உன் கிஃப்ட். எடுத்துக்கோ. எடுத்துக்கவா? எடுத்துக்கவா? போடா. ஊரே ஒன்னு ஆக்கிடுவேன். சோத்துக்கு உனக்கு வழி இல்ல. எங்க வீட்டு போன உனக்கு கேக்குது? இல்ல இப்ப காலம் தான் வர்றான். அவனை உயிரோட விடாத. இவளை எடுத்து போடாம சாப்பிட படிக்க அனுப்பிச்சா மரவேசியோட சுத்திட்டு இருக்க. அண்ணா அவனை அடிச்சு குடல் வருவான். அவன் காசு முடிஞ்சது. நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. உன்னெல்லாம் பள்ளிக்கூடத்து ஒன்னா படிக்க விட மாட்டான். ஏன் வீட்டு போன உனக்கு கேக்குது? கார்த்தி, அம்மா வந்திருக்கேன்டா, உன்னை விட்டுற மாட்டேன்டா. கார்த்தி, கார்த்தி, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. டாக்டர், டாக்டர், ஐயோ, 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 புள்ள. அழாத பூங்காதான். என் பிள்ளைக்கு ஒன்று நான் உயிரோட இருக்க மாட்டேன். உயிருக்கு எந்த ஆபத்து இல்ல, பயப்படாதீங்க. போய் பையனை பாருங்க. நன்றி கர்த்தரே.
இனிமே அவனை இப்படி என்னால பார்க்க முடியாது. அவனுக்கு இந்த ஊரும் வேணாம், இந்த நாடும் வேணாம் சிஸ்டர். அவனை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க சிஸ்டர். என்னை குத்துயிரும் கொலையுருமா அடித்து தூக்கி போட்டாங்க. எங்கள் அம்மாவும் மேரி சிஸ்டரும் தான் என்னை காப்பாற்றினாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இப்போ நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். 14 வருஷத்துக்கு முன்னாடி மேரி சிஸ்டர் என்னை வெளியூருக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போ தான் நான் இந்த ஊருக்கு திரும்பி வரேன். தல்லையா நீ எப்படிங்க? எங்கள் அப்பன் பேர் ராதாகிருஷ்ணன், என் அம்மா பேர் பூங்கோத. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? டேய், இந்த ஊருக்கும் அந்த எச்சியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உனக்கும் சம்மந்தம் இல்ல. ஆமா, சம்மந்தம் இருக்குடா. என்னடா சம்மந்தம் இருக்கு? அது எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறது. என்னடா புடுங்குற ஆசை? நடக்க போற திருவிழால வேஷம் கட்டினேன்டா. வேடிக்கை பார்க்க விட மாட்டோம், இதுல வேஷம் கட்ட விட்டுருவேன். உன்னெல்லாம் என் உரிமையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வேஷம் கட்டுவேன். ஏய், இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர்ல நீ இருக்கிறது நல்லதில்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். நான் வேஷம் கட்டணும், எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். இங்கேயே நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? புடிங்கிருவியா? உன்னெல்லாம் ஊருக்குள்ள இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் பாரு. முடிவு எடுக்கணுமாம்ல, முடிவு உன் தலை எடுக்கணும்டா. நான் வேஷம் கட்டிட்டு இந்த பூமியில ரத்த சோறு போட்டதுக்கு அப்புறம் என் தலையே போனாலும் பரவாயில்ல. இந்த பாரா, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்த ரத்தாரே ஓடும். மரியாதையே ஓடிடு. போயிடுறா. ஒரு நிமிஷம் இல்லடா, ஒரு வாரம் இங்கே தான் இருப்பேன். உன்னால என்ன புடுங்க முடியுமா? புடிங்கிற சாவுடா. பேசிட்டு இருக்க பெரிய பருப்பு மாதிரி. இவனை அடிச்சு கொல்லுப்பா. ஏய், இந்த ஊரே உன் மேல கொலவெறியில இருக்கு. உயிரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டே போயிடு. உடம்புல உயிர் இருக்கும். அதையும் மீறி இங்கேயே இருக்கணும்னு நினைச்ச நீ இருப்ப. உன் உடம்புல உயிர் இருக்கு. என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆனால் வேஷம் கட்டாமல் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். ஒன்று மட்டும் நிச்சயம், நடக்க போகிற திருவிழாவில் கலக்க போகிற ரத்த சோத்தில் கலக்கிறது ஊர் ரத்தமா ஏன் ரத்தமானு தீர்மானிக்கிறது அந்த கடவுள் தாயா.